தமிழகம் நேயர்கள் கண்படக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இந்த தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக மீட்டிங்லாம் மறுபடியும் தொடங்கிட்டாரு. டெய்லியும் கட்சி ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருக்கு. நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு என்ன காரணம் எதுன்னு கருத்து கேட்டு எப்படி பார்க்குறேன். அதாவது இது எல்லாரையும் கூப்பிட்டு பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்லாம். அந்த மாதிரி உங்களுடைய தோல்விக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. கூப்பிட்டு பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், கூட்டணி அமைச்சது சரியில்லை, கேண்டிடேட் சரியில்லை, அப்படி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் இதை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம் ஆக்சுவலாக? அதனால் நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்துகிற ஒரு விஷயத்தை பாருங்கள். கட்சி ஒற்றுமையாக இல்லாட்டி அதை வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இன்னும் பலவீனமாக நீங்கள் போயிடுவீங்க. அதனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி தான் நீங்கள் கட்சி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கட்சியிலேயே பல பேரை சாதாரண தொண்டனை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவான் ஏன் கட்சி பலவீனமாக இருக்குன்ட்டு. அதனால் இது ஒரு காலம் தள்ளுற ஒரு விஷயம். இப்படியே காலத்தை கடத்தலான்ற ஒரு விஷயமே தவிர உண்மையாக அதிமுக என்பது ஒரு பலமான ஒரு இயக்கமாக மீண்டும் வளர வேண்டும் என்கிற அக்கறையில் செய்கிற விஷயம் இல்லை. தன்னிடமிருந்து பதவி பறிபோயிடக்கூடாது, யாரும் உள்ளே சேர்ந்துடக்கூடாது. இது எடப்பாடிகிட்ட மட்டும் இந்த எண்ணம் இல்லை. எடப்பாடி பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அந்த பதவியில் யார் யார் இருக்கானோ கீழேருந்து மேலே வரையும் ஒரு 5000 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 5000 பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது. நம்மளை தவிர யாரும் இது உள்ளே வந்துடக்கூடாது. ஓபிஎஸோ சசிகலாவோ யாரோ ஒற்றுமைக்காக வராங்க, அவங்க குரூப்லாம் வருது வச்சுக்கோங்க. இந்த படிக்கட்டில் இருக்கிற எல்லா பதவியில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை வரும்ல. அங்கே இருக்கிறவங்க பதவி கேட்பான்ல, நமக்கு எதுக்கு போட்டி? எப்படி எடப்பாடி நினைக்கிறாரோ நம்ம பொதுச் செயலாளர் போஸ்ட்டு பறிப்பேன்ட்டு, அந்த மாதிரி கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர் நினைக்கிறான். அதாவது ஓபிஎஸ் ஆள் வந்துட்டால் நமக்கு ஒன்றிய செயலாளர் போஸ்ட்டு என்ன பண்ணுறது, சசிகலா ஆள் வந்துட்டால் நமக்கு ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் போஸ்ட் போச்சு என்ன பண்ணுறது? அவங்க ஆளுங்க போட்டிக்கு வந்துடுவாங்க. அது இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கட்டும், அது கட்சி எப்படி போதும் எதிர்காலத்தில் எப்படியோ போட்டோம், கவலை இல்லை, அவங்கள உள்ளே விடாத அப்படின்னு எடப்பாடி என்ன மனநிலையில் இருக்காரோ அதே மனநிலையில் ஒரு 5000 பேர் இருக்காங்க. அந்த 5000 பேர் தான் இப்போ அதிமுக சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இரட்டை இலை கையில் வச்சுட்டு இப்போ மூத்த தலைவர்கள்லாம் எங்கேயுமே போக முடியாத நிலையில் வேறு வழி இல்லாமல் எடப்பாடிக்கு ஜாலரா தட்ட வேண்டிய நிலையில் அவங்க இருக்காங்க. அதனால் இது உண்மையிலேயே எடப்பாடிக்கு அக்கறை இருந்தால் அவர் விலைக்கு போனவங்களாம் சேர்க்கணும். ஒன்று கேட்கலாம், அவங்க என்ன பெரிய செல்வாக்கு மிக்கவங்களா? சசிகலா பெரிய செல்வாக்கு இருக்கா? ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது? தினகரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? அது முக்கியம் இல்லை. அவங்க அதிமுகவில் இல்லைன்ற ஒரு விஷயத்தினால உங்களுக்கு தெற்கு பகுதியில் ஓட்டு கிடைக்கலன்றது உண்மை. ஓட்டு போடாதவங்க வெறும் முக்குளத்தோர் மட்டும் கிடையாது, எல்லா ஜாதியும் சேர்ந்து ஓட்டு போடல உங்களுக்கு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது காரணம் அதிமுக ஒற்றுமையாக இல்லைன்ற ஒரே காரணம் தான். அது காரணம் வெறும் முக்குளத்தோர் தான் நமக்கு ஓட்டு போடலைன்ற அந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் காமிக்கும். ஆக்சுவலாக அது நீங்கள் அதை சரியாக அணுகலை அந்த இஷ்யூவன்ட்டு. பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணால் இறங்கி ஏதாவது சாதாரண அரசியல் தெரியாதவங்க கூட கேளுங்க, ஏன்பா அதிமுக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு. அது பிளவுபட்டு கிடக்கு சார் தான் சொல்கிறானே தவிர ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறான். பிளவுபட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு எப்படி சார் நம்பி ஓட்டு போடுவான்? அவன் கட்சி ஒற்றுமையாக வலிமையாக இருந்தால் நம்பி ஓட்டு போடுவான், எதிர்காலம் இருக்குது ஓட்டு போடுவான். தொண்டர்கள் எப்படி சார் அதில் உழைப்பான்? நம்பி எதிர்காலம் வலிமையாக இருந்தால் உழைப்பான். நீங்கள் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கீங்க. பல தொகுதிகளில் 1.25 கோடி இருக்கிற சவுத்தில் தெற்கு பகுதியில் நீங்கள் வெறும் 12 லட்சம் 13 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கீங்க. டெல்டாவில் ஓட்டு வாங்கலை. கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை அப்படின்னீங்க, அங்கே அண்ணாமலைக்கு பின்னாடி வந்திருக்கீங்க. சரி, நீங்கள் அட்லீஸ்ட் உதயகுமார் இவ்வளோ பேசுகிறாரு, அவர் உண்மையிலேயே அவருக்கு முக்குளத்தோர் மத்தியில் செல்வாக்கோ இல்லை தெற்கு பகுதியில் ஒரு செல்வாக்கோ இருந்தால் அவர் ஓபிஎஸோட அதிகமாக ஓட்டு காமிச்சிடணும், ஓட்டு வாங்கி காமிச்சிடணும்ல. ஏன் உங்களால் ஓட்டு வாங்கி காமிக்க முடியல? இன்றைக்கி உதயகுமார் பேசுகிற பேச்செல்லாம் அவருக்கு நாளைக்கு திருமங்கலத்தில் நின்னார்னா அவர் ஜெயிக்க மாட்டார். அப்படி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் எடப்பாடிக்காக அது மாதிரி பேசலாம், பட் அவருக்கு மனசாட்சிப்படி பேசினார்னா கட்சி ஒன்றுபடணும்னு அவர் நினைப்பார். ஆக்சுவலாக ஏன்னா உண்மை நிலை அப்படி தான் இருக்குது. அடிப்படையில் இந்த அதிமுக எடப்பாடி தலைமையில் வலிமையாக இல்லைன்றது தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது ஏதோ ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணி, ஜெயலலிதாவும் பல தேர்தல்களில் தோற்றுருக்காங்க, அதனால் தோல்வி வெற்றி என்பது ஒரு கட்சிக்கு சதவீதம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாங்க. அவங்களால தோல்வியிலேருந்து மீண்டு எழ முடிஞ்சுது. உங்களால் 10 தோல்வி பழனிசாமின்றதுலேருந்து மீண்டு வர முடியுது அவங்களால? நீங்கள் 11வது தோல்வி பழனிசாமியாக தான் மாறுறது லெவலில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்களை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னென்னா அது இல்லை. நீங்கள் கட்சியோடைய எதிர்கால நலன் கருதி சுயநலம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டிய நீங்கள்
பதவி பறி போயிடுமோ மற்றவங்க உள்ளே வந்தான்ற எண்ணத்தில் நீங்கள் வந்து ஒற்றுமைக்கு எதிராக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா, குரல் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு இவர் வேண்டாம், அவர் வந்தால் சேர்த்துக்க மாட்டோம், இவர் வந்தால் சேர்த்துக்க மாட்டோம், பொதுக்குழுவில் முடிவு எடுத்துட்டோம், சேர்த்துக்க மாட்டோம். ஏன் பொதுக்குழுவில் முடிவு எடுத்தாங்க, கரெக்டு, நீங்கள் வெளில அமிச்சிங்க. சேர்த்துக்க மாட்டோன்ற விஷயத்த சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதே பொதுக்குழு தானே முடிவு பண்ணணும். அப்போ பொதுக்குழுவில் வைங்க விஷயத்த, கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னா இவங்களாம் சேர்க்கணும்னு வைங்க, வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க பார்க்கலாம். அதாவது பண்ணுங்கள். நீங்களே வந்து சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதுவும் பொதுக்குழு தானே முடிவு எடுக்கணும். இவர்களுக்கு அடிப்படையில் என்ன விஷயம்னா, கட்சி எதனால் இந்த கூட்டம்லாம் போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது சார். இதெல்லாம் காலத்தை கடத்துகிற வேலை, சும்மா தொண்டர்களை ஏமாத்துகிற வேலை. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு கட்சி ஏன் பலவீனமாக இருக்குன்றது காரணம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை எழுந்துருக்காங்க. அவங்க வந்து எடப்பாடி வீட்டுக்கு முன்னாடி போய் ஒற்றுமை வேண்டும் குரல் கொடுக்குற அவசியம்லாம் அவங்களுக்கு இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுவாங்க. வர எலெக்ஷனில் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் சண்டை பாராளுமன்ற தேர்தலில் 89 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க? மீதி ஓட்டில் எங்கே போச்சு? 34 33 தொகுதியில் நின்றுனீங்கல்ல, 1% ஓட்டு தானே அதிகமாக வாங்கினீங்க 19 கம்பேர் பண்ணும்போது. போன 19 22 தொகுதி தான் நின்னீங்க, இந்த வாட்டி 33 தொகுதி நின்னீங்கல்ல. ஏன் 1% ஓட்டு? 10 தொகுதி அதிகமாக நின்று 1% ஓட்டு தானே உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதா? வளர்ந்துருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை பார்க்கும்போது இந்த 1% சாதாரண விஷயம் ஆக்சுவலாக. அப்போ உங்கள் கட்சியில் வந்து புதிய ஆட்களே சேரலையா, இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க ஓட்டு போடலையா? புதுசாக யாரும் அதிமுகவில் இல்லைன்றது உண்மை. அதிமுக வந்து மூத்தவர்களின் கட்சியாகிவிட்டது. அதில் பாருங்கள், இருக்கிறவங்களோட சராசரி வயசு 50 இருக்கும். அதிமுக இன்றைக்கி இருக்கிறவங்களோட சராசரி வயசு கண்டிப்பாக 50 இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு இளம் ரத்தம்லாம் அங்கே இல்லை. ஆக்சுவலாக யார் இருக்காங்க சொல்லுங்கள்? அதிமுகவோட எந்த மீட்டிங் வேணால் எடுத்துக்கோங்க சார். அங்கே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறது தான் சார் அங்கே இருக்காங்க. ஆவரேஜ் வயசு 50 இருக்கும் கண்டிப்பாக. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இளைஞர்கள் எப்படி நம்பிக்கையோடு சேருவாங்க? ஸோ கட்சிக்கு தொண்டர்கள் ஏற்கனவே இருக்கிற 50 வயசுக்கு மேலே இருக்கிற தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை. புதுசாகவும் யாரும் அவங்க சேரலைன்ற போது, நீங்களும் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை அப்படின்ற போது எப்படி சார் இந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும்? அதுதான் அடிப்படையான விஷயம். அதனால் நீங்கள் கூட்டம் போடுறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து ஒற்றுமைக்கு எதிராக இருந்தீங்கன்னா அது முழுக்க உங்கள் சுயநலம் காரணமாக தான் இருக்கீங்க. இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. இதை ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக பார்க்கலீங்களா சார்? தோல்வி குறித்து ஆராயணும், தவறுகளை திருத்திக்கணும், கிரவுண்ட் லெவலில் எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ணணும். இது இப்போ அந்த ஒரு அக்கறையோட தான் செய்கிறாரு. அதிகமாக இது பண்ண முடியும். தோல்வி கொடுத்து ஆராய வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன் தோல்வின்றது யாருக்குமே கூட்டம்லாம் கூட்டாதே தெரியுன்றேன். இல்லை, அவர் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாரு. இந்த 3 பேரும் வேணால் 3 பேரோட ஆதரவாளர்களை சேர்த்துப்போம், அந்த வகையில் பலப்படுத்துவோம்னு சொல்லிட்டாரு சார். 3 பேரோட ஆதரவாளர்களை சேர்க்கறது அவங்க எப்படி சார் வருவாங்க? அந்த 3 பேரை சேர்த்தா தானே சார் வருவாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க அவங்க தனி மனிதர்னு. அப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் எங்கே வந்தாங்க? அவங்களுக்கு யாருமே இல்லை, தனி மனிதர்னு வேறு சொல்கிறீங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எலெக்ஷனில் அவங்க பின்னாடி தான் நீங்கள் வந்தீங்க. ரெட்டையில் அவங்க பின்னாடி தானே போச்சு, தினகரன் பின்னாடி போச்சு, ஓபிஎஸ் பின்னாடி போச்சு ரெட்டையில். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஓபிஎஸும் எல்லா மாவட்டங்களையும் ஆஃபீஸ் பேரில் போட்டு வச்சுருக்காரு. அதே மாதிரி சசிகலாவுக்கும் ஓரளவுக்கு இருக்குது. 2வது தெற்கு பகுதியிலே இவங்க வந்து ஓட்டுக்கள் இருந்ததுக்கு இன்னொரு காரணம் 1.5% வன்னியர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். அது தெற்கு பகுதியில் இருக்க பல கம்யூனிட்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் சசிகலா தினகரன் விஷயம், ஓபிஎஸ் விஷயம் அவங்க பிரிஞ்சிருக்கிறது, ஒரு பக்கம் நீங்கள் 10% கொடுத்தது அங்கே இருக்கிற பல கம்யூனிட்டியை பாதிச்சிருக்கு. அது தவிர ஒட்டுமொத்தமாக மற்ற கம்யூனிட்டிக்கு உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லை. அதனால் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடலை. அதனால் நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் போய் நான் பார்க்குறேன், என்ன பிரச்சனைன்னு தேடுறேன், கண்டுபிடிக்கிறேன், அதை வந்து தீர்த்து கட்சியை வளர்க்குறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கட்சி வளர்கிறதுக்குன்னா நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் கட்சி தானாக ஒரு இமேஜ் வரும். நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தொண்டர்களுக்கு வந்து உழைக்கிற ஆசை வரும். நம்ம கட்சி பலமாக இருக்குது, மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டுன்ற எண்ணம் வரும்பொழுது இன்னும் வேகமாக உழைப்பாங்க. யாருமே ஒன்று சேராத போது இவங்க தனித்தனியாக குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு கொங்கு மண்டல கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ஒரு பரந்த தமிழ்நாடு அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஒரு 6 பேர் போய் சந்திச்சாங்க அப்படின்னாங்க, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சுங்களா? இல்லை, அந்த 6 பேரும் டைம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. யாருக்கு? எடப்பாடிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எலெக்ஷன் இப்போ வரப்போகிறதுல இன்னும் 18-19 முழுசாக முடியாதுன்ட்டாரு கூட்டத்திலே அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்படி தான் போகும். ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி வந்து ரொம்ப அடம்பிடிச்சாருன்னா அந்த 6 பேரும் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கான ஏற்பாடு பண்ணி பொதுக்குழுவில் வந்து எடப்பாடியை நீக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். வேறு வழி கிடையாது. இல்லை இவர் இப்படியே தான் இருப்பாருன்னா வேறு என்ன பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு இடத்துலையாவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் ஒரு இடத்துலையும் வின் பண்ணலைங்க. அதுக்கு இல்லைங்க, நாங்கள் 21 தேர்தலில் வந்து 75 இடங்களில் வின் பண்ணிட்டோங்க. இவன் ஜெயலலிதா கூட அது மாதிரிலாம் வெற்றி பெற்றதில்லை.
சட்டமன்ற தேர்தலில் 2006 பாருங்கள் அவங்க 64 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஒரு கதையை வந்து புது சொல்லுவாங்க. அப்போ ஐயா நீங்கள் வந்து 75 இடங்களில் வெற்றி பெற்றீங்க, அதில் 45 இடங்களில் வந்து கொங்கு மண்டலத்தில் 7 டிஸ்ட்ரிக்டில் தான் வின் பண்ணீங்க, கோயம்புத்தூரில் 10 இடத்துல வின் பண்ணீங்க, சேலத்தில் 9 இடத்துல வின் பண்ணீங்க, தருமபுரியில் 5 இடத்துல வின் பண்ணீங்க. இது மாதிரி அப்படி தானே அந்த ஏரியாக்களில் தான் வின் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இடத்துல வின் பண்ணீங்க? 30 இடங்களில் தான் வின் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்கள் செல்வாக்கு எங்கே போச்சு? சரி, நீங்கள் கொங்கு மண்டலத்திலேயாவது கோவையில் மாவட்டத்தில் 10 தொகுதியில் வின் பண்ணீங்கல்ல, உங்களால் ஏன் அண்ணாமலைக்கு மேலே வர முடியல ரெட்டையில்? என்ன காரணம்? இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை சார், அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே என்ன பண்ணுறாரு, நம்ம பதவி போயிடும், இவங்கெல்லாம் யாரும் வர வேண்டாம், கட்சி நம்ம கையில் இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு இந்த கட்சியை நம்ம கையில் வச்சுருக்கோம், சின்னத்தை கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கோம், பல நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு நம்ம வந்து இதெல்லாம் நம்மக்கிட்ட கைவசப்படுத்தியிருக்கோம், நம்ம இதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கே தவிர, கட்சி எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், கட்சி எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வர மாதிரியான ஒரு வலிமையாக இருக்கணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டை ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார். ஓபிஎஸ் வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் போகிற போக்கில் வந்து பாஜகவுடைய ஒரு இன்னொரு தொண்டராக மாறிட்டார். ஆக்சுவலாக அவர் அப்படி தான் மாறிட்டார். அவர் வந்து அவருடைய தனித்தன்மையை இழந்துட்டு இருக்கார். அப்புறம் அவர் வந்து அவரை சேர்க்குற, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் சேர்க்குற ஐடியாவிலே இல்லை. திருப்பி பாஜகவே இந்த 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 பாஜக சார்பாகவே அவர் பேசியிருந்தாருன்னா இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அதிமுக தொண்டர்கள் அடிப்படையில் பாஜகவோட நமக்கு எந்த விதமான ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதே அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கல சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வேலுமணி தங்கமணி எடப்பாடி குரூப் என்ன பண்ணிட்டு, அது டெல்லியில் பாஜகவுடைய ஆதரவு நமக்கு தேவையில்லை, இடி சிபிஐலாம் வந்துருன்ட்டு ஏதோ 19லேருந்து வந்தாங்க. இந்த கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மட்டும் கொஞ்சம் அப்போவும் வந்து மேலிட ஓகே, இவங்களுக்கும் ஓகே, இங்கே அண்ணாமலை தான் ஒரு பிரச்சனையாக போயிட்டாருங்க. அதனால் வெளில வந்தாங்க. வெளில வந்து அது அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த பாஜகங்கிற விஷயத்தில் ரொம்ப ஓவராக வந்து ஓபிஎஸ் ஜாலரா அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அதிமுகவோட ஃபாலோவராக இருக்கார், ஜெயலலிதாவுடைய ஃபாலோவராக இருக்கார், எம்ஜிஆருடைய ஃபாலோவராக இருக்கார். அவர் வந்து நீங்கள் பாஜகவோட பட்ஜெட்டை பாராட்டுங்க, அது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீங்கள் அது தினகரனாவது பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறார். அட்லீஸ்ட்டு அதில் நல்ல விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல, அது வந்து வருத்தத்தக்கது ஏதோ சொல்கிறார். நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்லாத வந்து வெறும் பாஜகவுக்கு முழுசாக ஜாலரா தட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் மேலே அதிமுக தொண்டர்கள் வச்சிருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும். ஆக்சுவலாக எடப்பாடியின் இந்த தீவிர பாஜக எதிர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியோட அவரும் தீவிர பாஜக எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. அவரும் அப்படி இல்லை, அவருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை அதில். ஆக்சுவலாக அவரும் வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கார். ஏன்னா ஏதாவது 2026 வந்து பாஜகவோட நம்ம சேர்ந்து ஏதாவது கூட்டணி அமைக்கலாமான்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. வேலுமணி தங்கமணிக்கலாம், விஜயபாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்களை வந்து பிரியக்கூடாது, அது பிரியாத இருக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும்னு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. அண்ணாமலை இடத்த காலி பண்ணாருன்னா அடுத்து வேற ஒருத்தரை போட்டு கொஞ்சம் அதிமுகவோட நெருக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தொண்டர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையா அதை பற்றிலாம் எடப்பாடி கவலைப்பட மாட்டார். ஆனால் இது வலிமையாக இருக்குது, வலிமையாக பண்ணணும். வலிமையாக பண்ணலைன்னா அது ரொம்ப கஷ்டம். அது ஒன்று சேரணும், ஒன்று சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து இவங்க வந்து திமுக அதிமுகன்ற அந்த இருதுருவ அரசியலில் வந்து இருக்கணும்னா அதிமுக பலமாக இருக்கணும். இங்கே இல்லாட்டி வந்து அது வந்து ஓரங்கட்டப்படும். அந்த இடத்த வேற ஒரு கட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விஜய் கூட வருவார், யார் வேணால் வருவாங்க. அதனால் வந்து இவங்க ரொம்ப அதிமுக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுன்றது அது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஆனால் பாஜகவை நம்பி உங்கள் கட்சியை நடத்தக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலாக பாஜக தான் உங்கள் கட்சியோட ஒற்றுமையை தீர்மானிப்பாங்க, பாஜக தான் உங்கள் கட்சியில் பிளவு ஏற்படுத்துவாங்க, பாஜக தான் உங்கள் கட்சியை பற்றி கேள்விலாம் கேட்பாங்க. அப்படின்லாம் இருந்தால் பாஜக வந்து உங்கள் கட்சி வளர்றதை விரும்புவாங்களா? இன்றைக்காது அவங்க கட்சியை வளர்க்குறது தான் அவங்க விரும்புவாங்களே தவிர அதிமுக வளர்றதை அவங்க விரும்புவாங்களா? அதனால் அவங்க ஏதாவது பண்ணினாங்கன்னா இந்த ஆட்டுக்கெல்லாம் மஞ்சள்லாம் பூசி எல்லாம் குங்குமம் தடவினா கடைசியில் பலிபீடத்தில் கொண்டு டக்குன்னு வெட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கதை முடிஞ்சிடும் கடைசியில். அதனால் பாஜகவோட நீங்கள் ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் கூட்டணி வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம், ஃப்யூச்சரில் கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு பாஜகவோட தயவு உங்களுக்கு தேவையில்லை. நீங்களும் எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒரே தலைவியின் கீழே தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஒரே தலைவரோட ஃபாலோவராக தானே இருக்கீங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் தேவையான நீங்கள் 2 பேர் பேச முடியாதா? இல்லை சசிகலா அம்மா இன்றைக்கி ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, அவங்களோட நீங்கள் பேச முடியாதா? அந்த அம்மா காலில் தானே நீங்கள் வீழ்ந்தீங்க, அந்த அம்மா 20 வருஷம் அந்த மாட்ட தானே அரசியல் பேசியிருந்தீங்க, ஜெயலலிதாவோட உத்தரவெல்லாம் அந்த மாதிரி தானே உங்களுக்கு சொன்னாங்க. இன்றைக்கின்னா அவங்க வேண்டாதவங்கள போயிட்டாங்களா? அதனால் இவங்க நினச்சா இவங்களுக்குள்ளேயே பேசி முடிக்கலாம் சார்.
கட்சியோட நன்மை கருதணும், சுயநலம் இல்லாத இருக்கணும். அதுதான் பாயிண்ட்டு. அதை விட்டுட்டு வந்து பாஜக நமக்கு எல்லாம் ஒன்றுபடுத்தும், இல்லை அண்ணாமலை போயிட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும், மத்திய பியூஷ் கோயல் நம்ம கூட க்ளோஸாக இருக்காரு, நிர்மலா சீதாராமன் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தான் எடப்பாடியோட தூதுவர்கள் தான் வேலுமணியும் தங்கமணியும். அவங்க டெல்லி பாஜகவோட க்ளோஸாக தான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய பயம் என்னென்னா, ஒரு பயம் என்னென்னா வந்து இடிசிபி நம்மகிட்ட வரக்கூடாது, இங்கே டிபிஎஸ்சி நிறையா கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, அந்த எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து நினச்சா என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வரலாம், ஆனால் அது வந்துட போகிறாங்களேன்னு பயம். அதனால் இவங்க வந்து ஒரு கான்டாக்ட் அங்கேயே வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பயத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் சொத்தை காப்பாற்றுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அதை நம்பி உங்களுடைய கட்சியுடைய ஒற்றுமை அந்த விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள்லாம் ஒன்றா பழகினவங்க, ஒன்றா பதவியில் இருந்தவங்க, உங்களுக்கு 4 வருஷ காலம் ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துன்னு பேசாமல் இருந்தார், அவர் முதுகில் குத்தி வெளில அமிச்சிங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அவரெல்லாம் நீங்கள் அவர்கிட்டலாம் பேசுகிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? சசிகலாட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கட்சியோட நன்மை கருதி பேசுங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதோட வாதம் அடிபட்டு போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு இனிமேல் சொல்ல முடியாது. ராமநாதபுரத்தில் ரெட்டைலிக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்க, 10 பன்னீர்செல்வத்தை போட்டியில் இறக்கினார் உதயகுமார். என்னாச்சுங்க? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே உதயகுமார்னால. உதயகுமார் செல்லூர்ராஜெல்லாம் வந்து எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்கெல்லாம் வந்து முக்கலத்தோர் ஆதரவோ இல்லை அந்த தெற்கு பகுதி மக்கள் ஆதரவோ பெற்றிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு சீட்டாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களே, ஏன் வாங்கி கொடுக்க முடியல? அதனால் வந்து இதெல்லாம் வந்து அதிமுகவில் இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற இந்த 6 பேர் அவங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க வந்து எடப்பாடிகிட்ட போய் வற்புறுத்துறாங்க. இதை வந்து கேட்கலன்னா, எடப்பாடி கேட்கல, நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாருனா அது கட்சிக்கான எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக மாறிடும். சசிகலா அவர்கள் ஏதோ சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருந்தாங்க, என்ன ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு தெரில. அது வந்து நோக்கம் நல்ல நோக்கம் சார், கட்சி ஒன்றுபடுத்தணும் நல்ல நோக்கம், அதுக்காக போகிறாங்க. ஆனால் சரியான பிளான் எல்லாம் போகிறாங்க, சரியான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் போகிறாங்க. போகிற இடத்துலையும் சரியான ஒரு எழுச்சியான கூட்டத்தை அவங்களால காமிக்க முடியல. நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்க, ஒரு நல்ல நோக்கத்தோடு போகிறீங்க, அதிமுக ஒன்றுபடணுன்ற நோக்கத்தோடு போகிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன பேசணும்? தொண்டர்கள்ட்ட என்ன பேசணும்? கட்சி அதிமுக இது மாதிரி இருக்குது, அம்மா இது மாதிரி வச்சுட்டு போகிறாங்க, எம்ஜிஆர் இந்த மாதிரி வச்சுட்டு போனார், அதுக்கப்புறம் கட்சி நம்மக்கிட்ட வந்தது, இப்படிலாம் கட்சி இவ்வளோ சிறப்பாக இருந்தது, 2014-16 தனியாக போட்டி வின் பண்ணோம், 19 வந்தோம், அம்மாவுக்கு பிறகு இந்த ஆட்சியை கட்டி காப்பாற்றினோம், பட் நடுவில் இது மாதிரிலாம் வந்தது, இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஒன்றுபடுத்தணும். பல தேர்தல் தோல்விகள் வந்திருக்கு, இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ஒன்றுபட்டால் தான் கட்சி எதிர்காலத்தில் வலிமையாக இருக்கும். அதுக்கு வந்து மக்கள் தலைவர்கள் சுயநலம் பார்க்காம இருக்கணும். நான் வந்து எந்த சுயநலமும் பார்க்கல, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் ஒரு தொண்டராகவே இருக்கேன், ஆனால் கட்சி ஒன்றுபடுறதுல வந்து உறுதியாக இருக்கேன், அப்படி நீங்கள் பேசினா தான் தொண்டர்களை கவர முடியுமே தவிர, நீங்கள் வந்து அங்கே அந்த கூட்டத்தில் போயிட்டு திமுகவை குறை சொல்கிறது, 40க்கு 40 தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம்? திமுக ஆட்சியை பற்றி விமர்சனத்தை வைக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க, அதுக்கு போலையே. நீங்கள் தொண்டர்களை ஒன்றுபடுத்தினா போகிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களை சந்தித்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசணும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நாள் பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது சார். அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான நிர்வாகியை சந்திக்கணும் சார். உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வாசுதேவன் ஒரு தொகுதிக்கு போகிறீங்கன்னா, இல்லை நீங்கள் தென்காசி தொகுதிக்கு போகிறீங்கன்னா, சட்டமன்ற தொகுதிக்கு போகிறீங்கன்னா, சங்கரன்கோவில் தொகுதிக்கு போகிறீங்கன்னா, அந்த தொகுதியிலேருந்து ஒரு முக்கியமான நிர்வாகிகள் 30-40 பேர் உங்களை வந்து சந்திக்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். அதுதான் உண்மை. நீங்கள் அப்படியே வண்டியில் போவீங்க, உங்களை பார்த்து ஒரு 50 பேர் நிற்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது. தட் இஸ் வை ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஆட்களை வச்சு வேலை செய்யணும். ஆக்சுவலாக சசிகலா அம்மா வந்து அவங்க ஒரு செட்டப்பை வச்சு ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு ஒற்றுமைக்காகவே இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடியே 15 நாள் முன்னாடியே அங்கே போய்ட்டு உங்கள் ஆட்கள் வேலை செய்யணும். எத்தனை நிர்வாகிகள் உள்ளூரில் இருக்காங்க அவங்கள கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கூட்டின்னு வரணும். கூட்டின்னு வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசணும். எனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை, அம்மா ஆரம்பிச்சிருந்த கட்சியை வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரே இடத்துல நான் உழைக்கிறேன்னு நீங்கள் அவங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திமுகவை தாக்குறது இதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா, வெறும் நீங்கள் வண்டியில் கிளம்பி போயிருந்தீங்க, யாரையும் பார்க்கல அப்படின்னா அது வேலைக்காகாது. உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம், உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, உங்கள் யுக்தி சரியில்லை, நீங்கள் உங்கள் பிளானிங் சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். இப்போ என்ன எடப்பாடி தரப்பில் என்ன பேசுவாங்க? அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆதரவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. ஆனால் பாயிண்ட் அது இல்லை. அந்த அம்மா விலகி இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த பகுதி மக்களில் வந்து அதிமுகட்டேருந்து விலக்கி வச்சிருக்குன்றது உண்மைதான். ஆனால் சசிகலா அவர்களும் வந்து இந்த ரோல் எடுக்கும்போது அதை வந்து ப்ராப்பராக எடுக்கணும், ப்ராப்பராக பண்ணணுன்றதான் நம்மளுடைய பாயிண்ட். அது பண்ணாத இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இவங்க சேர்ந்தாலுமே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குங்களா சார்? யாருக்கு தலைமை, யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட் அப்படின்ற ஒரு இடியாப்பு சிக்கல் இருக்குல்ல. இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒன்று சேருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எதுவும் தெரியல. அது என்னன்னா, ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அதிமுக இல்லாதாங்க இது காரணம்.
எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் வந்து மற்றவங்கள வந்து தன்னை மீறி அவங்க வளர முடியாதுன்னு நினச்சி எல்லாரையும் கட்சியில் சேர்ப்பார். ஆக்சுவலாக ஜெயலலிதா வந்து யாரையும் கவலைப்படலை, வீரப்பன் உட்பட எல்லாரையும் கட்சியில் சேர்த்தாங்க, கடுமையாக எதிர்த்த வீரப்பன் உட்பட. நம்மளை மீறி வளர மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை, நம்ம தான் அந்த பார்ட்டியில் பெரிய ஆள், நம்மளை மீறி அவங்க வளர மாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை வேணும். எடப்பாடி பழனிசாமி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அவர் செல்வாக்கு எதிரையும் நிரூபிக்கவும் இல்லை. அவர் எந்த பொது தேர்தலையும் அவராக போட்டி போட்டு அவரை முதல்வராக நிற்க வச்சு அவர் தமிழ்நாட்டு முதல்வராக வரல. ஸ்டாலின் மாதிரி ஒரு கட்சியிலையும் பெரிய ஆளாக வரல, முதல்வராகவும் வரல. ஸ்டாலின் 2 பார்லிமெண்ட்டை ஜெயிச்சிட்டாரு, ஒரு அசம்பிளி ஜெயிச்சிட்டாரு, ஒரு அசைக்க முடியாத தலைவராக வந்திருக்கார். நீங்கள் அது மாதிரி எதுவும் உங்கள் செல்வாக்கு எதுவும் காமிச்ச மாதிரி தெரியல. அதனால் அவருக்கு என்ன பாருது, மற்றவங்களை கண்டா ஒரு பயம் வருது. அதை அந்த அம்மாட்ட தான் இவங்க 20 வருஷ காலம் போய் எல்லாம் காலில் விழுந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம மறுபடியும் அது மாதிரி போகணுமான்னு அவங்க ஆதிக்கம் மறுபடியும் வந்துருமான்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது சசிகலாவுடைய ரோல். எனக்கு எப்படி ஓபிஎஸ் சொன்னாரோ எனக்கு எந்த பதவியும் தேவையில்லைன்னு அது மாதிரி சசிகலாவை டிக்ளேர் பண்ணணும். பதவியெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாதுங்க, கட்சி தான் முக்கியம். அது இபிஎஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், கட்சி தான் முக்கியம். உங்கள் தலைமையோ யார் தலைமையோ இல்லை கூட்டு தலைமையோ ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேரை கொண்டு வழிகாட்டுதல் குழு, உயர்மட்ட குழு ஏதோ ஒன்று போட்டு 26 தேர்தலில் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் அது எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி தேர்தல் நடத்தி ஒற்றை தலைமை தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி தம்மையிலேயே நம்பிக்கை இல்லாத எடப்பாடி நடந்துருந்தாருன்னா, மற்றவங்க வந்துட்டால் நம்ம பதவி பறி போயிடுமோ நடந்துருந்தாருன்னா இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. ஏன்னா இது சுயநலம். இது ஆக்சுவலாக கட்சி நலன் கிடையாது. கட்சி நலன் இருந்தால் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. கட்சி நலன் இருந்தால் யார் வேணால் வாங்க, எல்லோரும் வாங்க, நம்ம கட்சியை வளர்க்கணும். நம்ம வந்து கட்சியை வளர்க்குறத 26 நோக்கி போகும்போது எல்லோரும் ஒன்றுபட்டு நம்ம சேர்வு இணைவோம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் வந்து எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதை உண்டாக்க வேண்டியது சசிகலா ஓபிஎஸ் வேலை. சசிகலா அந்த மிஷன் அந்த இதில் இறங்கினாங்க, பட் இன்னும் ப்ராப்பராக அந்த வேலையை செய்யலைன்றது என்னுடைய பாயிண்ட். சார் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.